எங்கள் அம்மா அன்றைக்கே சொல்லிச்சு, ஒழுங்காக படுறா, அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படுறா, ஒரு ஐடி ஜாப்குள்ளே போயிருவியாம்மா, லைஃப் செட்டிலு, அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப்பில் போன மாதிரிடா இந்த காலத்தில் ஐடி ஜாப்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம தான் கேட்காம ஐடி ஜாப்பெல்லாம் கம்ப்யூட்டரையே பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு க்ரியேட்டிவாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேஷன் டிசைனிங்குள்ளே போனோம். இப்போது புலம்பிகிட்ருக்கேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நான் மட்டும் கிடையாதுங்க, நிறையா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட், இன்னும் நான் ஐடியில் வேலை செய்யக்கூடிய நிறையா பேர் இப்போது வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சும்மா நாங்களும் காலையில் 9 மணிக்கு வேலைக்குள்ளே போகிறோம், ஓகேங்களா, மங்குன்னு வேலை செஞ்சாலும் அவனுக்கு கொடுக்குற சம்பளம் என்னமோ ரொம்ப ரொம்ப கம்மி. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, அதிகபட்சம் ஒரு 35,000 ரூபா மாத சம்பளம் வாங்குறதுக்குள்ளே அப்பாடா அப்படின்னு ஆயிடுதுங்க. வை பீப்புள்ஸ் ஆர் சூஸிங் ஐடி ஜாப்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் மனம் விட்டு பேச போகிறோம். இது மனம் விட்டு என்னோடய மனக்குமுறல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃபைன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த வீடியோவை யாராவது ஐடி ஜாப்பில் ஐடியில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வேலை எப்படி இருக்குது? எவ்ரி ஜாப்ஸ் ஹேவ் சம் ப்ரெஷர்ஸ், பட் இருந்தாலும் எங்களுக்கு வெளியில் நான் ஐடி ஜாப்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்க்கும்போது உங்களோட ஜாப்ஸ் எல்லாம் ஒரு வேறு லெவல் ப்ளசன்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது உண்மையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஃபைன். ஏன் லாட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஐடி ஜாப்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தில் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் இந்தியா, ஓகேவா? ஸோ தட் அவங்களுக்கு வரக்கூடிய பேமெண்ட்ஸ் எல்லாமே இந்தியன் ருபீஸில் வருதா இல்லை டாலரில் வருதா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி டாலரில் வருது. அந்த டாலரோட மதிப்பை அவன் $10 கொடுக்குறான் அப்படின்னா இங்கே அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ப்ராஜெக்டை முடித்தா அவங்களுக்கு சர்டன் டாலர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த டாலர் கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். பட் இங்கே ஒரு டாலர் மோர் தென் 80 ருபீஸ். ஸோ அதை கன்வே ஆகும்போது காம்படிட் பண்ண முடியல எங்களால், ஓகேவா? தென் செகண்ட் வீக் ஆஃப்ங்க. திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போனால் போதும், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வேலை முடிஞ்சுது. சாட்டர்டே சண்டே கம்பல்சரி வீக் ஆஃப். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஐடி ஜாபில் பண்ணுறவங்கெல்லாம் சனிக்கிழமை ஆனால் கிரிக்கெட் விளையாடுவாங்க. நமக்கெல்லாம் பார்க்கும்போது சூற காண்டாகும். பச்சையாக சொல்கிறேங்க, ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுமோ அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். நாட் ஓன்லி மீ, அதர் நான் ஐடி ஜாப்ஸ் இருக்கவங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. தென் தேர்டு, ஒரு என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹைஃபையான ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் தட் இப்போ நான் ஒரு பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைனிங் படிச்சிருக்கேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன், யார் கூட ஒர்க் பண்ணுறேன்? ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் கூட, இல்லை ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூட, என்னை விட நாலேஜபிள் பர்சன்ஸ் கூட நான் வேலை செய்யும் போது என்னோடய நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கம்யூனிகேஷனே எடுத்துக்கோங்களேன். நான் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை பெங்களூரில் ஒர்க் பண்ணாலும் சரி, சம் பீப்புள்ஸ் கூட நான் இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ண முடியுது. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் கூட அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ், இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்லேயும், பெங்களூரில் ஒர்க் பண்ணான்னு வச்சிங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் லாங்குவேஜ் கன்னடத்துலேருந்து தான் நான் பேச முடியுது. ஸோ தட் என்னோடய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த இடத்துல க்ரோ ஆகிறது ஸ்டாப் ஆகுது. இப்படி நான் வெளியில் சொசைட்டிக்குள்ளே வரும்போது நான் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா லாட்ஸ் ஆஃப் லேக்ஸ் எனக்கு நான் ஃபேஸ் பண்ணுறேன். இதனால் என்னை ஒரு அன்நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்க யாரும் சொல்லலை, பட் அவங்க பார்க்குற அந்த பார்வை எனக்கு சொல்ல வைக்குது. தென் அவங்களோட காஸ்டியூம்ஸ், அதான் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, என்விரான்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஹைஃபையான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான காஸ்டியூம்ஸ் அவங்க அக்சசரிஸ், காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் அஃபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மோர் எக்ஸ்பென்சிவ் ஆனாலும் அவங்களோட லைஃபே பார்த்திங்கன்னா வேறு லெவல் சேஞ்ச் ஆயிடுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், சொந்தக்காரங்க. நம்ம சும்மா எங்கேயாவது போனோம்னா கூட, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு 2-3 வருஷமாக ஒருத்தவங்க நம்மளை பார்க்கல, ஓகேவா, நம்ம அங்கே போனோம்னா என்னப்பா ஐடியிலே இருக்க அப்படிங்கிறாங்க.
நமக்கு இல்லைங்க, நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேங்கன்னா இன்னும் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஆமாங்க அப்படின்னு பொய் சொல்லவும் வராது. ஓகேவா? நம்ம இல்லைங்க நான் வந்து இந்த மாதிரி கார்மெண்ட்ஸில் இருக்கிறேன், இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்க நம்மளை வந்து ஒரு கையிலாகாத ஒரு பர்சன், இன்னும்மா எவ்வளோ சம்பளம் வரப்போகுது, என் பையன்லாம் பாரு ஐடிக்கு தான் போனான், இப்போல்லாம் மாதம் 35,000 வாங்குறான், சனிக்கிழமையும் வேலையா அவனுக்கு, அச்சச்சோ நம்மளுக்கெல்லாம் பையனுக்கெல்லாம் லீவ் தான், வீட்டில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து ஒரு 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 லூஸ் பர்சனாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து ஐடிக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ஐடியில் நிறைய பேர் போகிறதுக்கான ரீசன். ஸோ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் ஒரு சில பர்சன்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஐடியில் இருக்கக்கூடிய அந்த ஜாபோட ப்ரெஷர் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் எவ்ரி ஜாப் ஹேவ் அ ப்ரெஷர், ஓகேவா? எல்லா ஜாப்லேயும் ப்ரெஷர் இருக்கும், பட் அது உங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரை கீழே சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவோம். இன்கேஸ் இல்லைப்பா அப்படிலாம் ப்ரெஷர்லாம் கிடையாது, எவ்ரி ஒன் டு அப்ளை த ஜாப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இப்போ எங்களுக்குலாம் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7 years ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சு. 7 years ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் 7 years ஆயிடுச்சு. இப்போ நான் ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து ஐடி ஜாபை கிக் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு கோர்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நான் ஐடியிலேருந்து ஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. பட் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஐடியில் இருந்து ஐடிக்கு ஜம்ப் ஆகணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from your friend ரஞ்சித்.